வணக்கம் உறவுகளே, லக்ஸ் விலாக் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உறவுகள், என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிலமாலையும் பன்னீர் பாட்டில் பார்த்தாலே தெரியும். மதுரை பாண்டி கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். ஒருத்தவங்க கெடா வெட்டினாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு தாங்க போயிருந்தோம். இந்த இடத்துல நம்ம பாண்டி ஐயாவை பற்றி உங்களுக்கு சொல்லியே ஆகணும். பொதுவாகவே மதுரை மக்களுக்கு காவல் தெய்வத்தை தாண்டிலும் வர்ற எல்லாத்துக்குமே அவர் ஒரு பயங்கர காவல் தெய்வங்க. நல்லது என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே பாண்டி ஐயா நடத்தி தருவார். மதுரை மக்களை பார்த்தீங்கன்னா, வா நம்ம தாத்தா பாண்டி கோயிலுக்கு போயிட்டு வருவோம், நம்ம பாட்டையா பாண்டி கோயிலுக்கு போயிட்டு வருவோம், டே அண்ணா பாண்டிக்கிட்ட சொல்லிடுவோம்ல அப்படிம்பாங்க. அதே மாதிரி சேட்டை பண்ணால் நம்ம சிஎம் பாண்டி இருக்காரு, உன்னை சும்மா விட மாட்டார் பார்த்துக்க அப்படிங்கிறது தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, மதுரை மக்கள் நம்ம பாண்டி தெய்வத்தை குடும்பத்தில் ஒருத்தராக தான் நினைக்கிறாங்க. ஐயா பாண்டி யாருன்னு கேட்டிங்கன்னா, கோவலன் கண்ணகி கதை உங்களுக்கே தெரியும். தப்பான நீதி வழங்கிய நெடுஞ்செழிய பாண்டியன் தான் இன்றைக்கி இருக்க நம்ம பாண்டி ஐயா. அவர் தப்பான நீதி வழங்கினால அப்பயே இறந்துட்டார். அதை தொடர்ந்து அவங்க மனைவியும் இறந்துட்டாங்க. இறந்து மேலே சிவபெருமான்கிட்ட போகிறப்ப ஐயன் சொல்கிறாரு, நீ மீண்டும் மனித பிறப்பெடுத்து பூமியில் போய் மக்களுக்கு நல்லது செய் அப்படின்ட்டு. அப்போ நெடுஞ்செழிய மன்னர் சொல்கிறாரு, ஐயனே என்னை மன்னிச்சிருங்க, நான் பூமியில் ரொம்ப தவறான நீதி வழங்கி தான் என்னையும் என் நாட்டு மக்களையும் நானே அழிச்சிட்டேன். அதனால் என் மதுரை மக்களை காப்பாற்றணும், அதுக்கு நீங்கள் எனக்கு காவல் தெய்வமாக எனக்கு ஒரு அருளாசி வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஐயன் கேட்ட மாதிரியே நம்ம சிவபெருமானும் அருள் வழங்கிட்டாங்க. இப்போ நம்ம பாண்டி கோயில் இருக்க இடத்துல நெடுஞ்செழிய மன்னர் தவம் இருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப வருஷமாக தவம் இருந்துட்டுருக்கிறாரு. அதோட பலனாக அவர் சிலையாக மாறுறாரு. சிலையாக மாறி அங்கேயே மண்ணுக்குள்ளே புதஞ்சிட்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, கரூர்லேருந்து பெரியசாமி வள்ளியம்மாள் அப்படிங்கிற தம்பதியர் நாடோடியாக ஊராக போகிறவங்க. அவங்க ஊராக போகிறப்ப நம்ம மதுரை பாண்டி கோயில் இருக்க இடத்துக்கு வரப்போ இரவு நேரம் ஆகிறதுனால அங்கேயே தங்கிட்டாங்க. தங்குறப்ப அந்த வள்ளியம்மாள் அப்படிங்கிற கனவில் நம்ம ஐயன் தோன்றி, நீ இருக்க 8 அடி தூரத்தில் நான் இப்படி இருக்கேன், என்னை நீங்கள் எடுத்து வழிபடுறப்ப உங்களுக்கு காவல் தெய்வமாகவும் உங்கள் பரம்பரையை என்னை நீங்கள் வழிபடலான்னு சொல்கிறப்ப இந்த அம்மா சந்தோஷத்தில் எழுந்து அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்லி தோன்றப்ப பத்மாசன நிலையில் முறுக்கு மீசையோட ஜடாமுனியோட நம்ம காவல் தெய்வம் காக்கும் தெய்வம் பாண்டி ஐயா வெளிவந்திருக்காங்க. அதை தான் பிரதிஷ்டை பண்ணி இப்போவும் வழிபட்டுக்கிட்டே இருக்காங்க. பாண்டி ஐயாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நீதி தெய்வங்க, ஒரு நேர்மையான தெய்வம். அவ்வாறு வழிபட்டு நம்ம மதுரை மக்களை ரொம்ப சிறப்பாகவே காப்பாற்றிட்டுருக்காரு. பாண்டி ஐயாவை போய் வழிபடணும்னா ஒரே ஒரு இது தாங்க வேணும், நம்ம பக்கம் நியாயம் இருக்கணும். நியாயம் இருந்துச்சுங்கிற பக்கத்தில் நீங்கள் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வரங்காட்டியும் நம்ம பாண்டி ஐயா இறங்கி செய்வாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா பாண்டி, நான் எந்த தப்புமே பண்ணலை, ஆனால் அவங்க என்னை தண்டிக்கிறாங்க, எனக்கு யாரும் இல்லை, நீயே கேளு அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா நீதியும் நேர்மையும் நியாயமும் உங்கள் பக்கத்தில் இருக்கும் பட்சத்தில் நம்ம ஐயன் பாண்டி கண்டிப்பாக உங்களுக்கு நீதியை வழங்கி நிலைநாட்டுவாருங்க. பார்த்தீங்கன்னா, யாருக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரில, பாண்டிங்கிறவர் சுத்த சைவ பிரியருங்க. சைவ கடவுள் தான். அவருக்கு சக்கரை பொங்கல் தான் நெய்வேத்தியமாக பண்ணுவாங்க. அங்கே இருக்க சமயக்கருப்புக்கு தாங்க நம்ம கெடா வெட்டி வழிபடுறோம். பாண்டி ஐயாவுக்கு நிலமாலை வாங்கி சாத்துங்க, பன்னீர் அபிஷேகம் பண்ணுங்க, பால் அபிஷேகம் பண்ணுங்க. அவர் பத்மாசன நிலையில் உலக மக்களையும் மதுரை மக்களை காப்பாற்றுறதுக்காகவே மறு அவதாரம் எடுத்து நமக்காக நம்மளை காப்பாற்றுறதுக்காக இருக்காருங்க. பொதுவாகவே மானிட பிறவியில் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. பிரச்சனைகள் தான் வேறுபடும். குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகலை, கடன் பிரச்சனை அப்படின்னு இருக்கும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரே மாமருந்து நம்ம மதுரை பாண்டி கோயிலில் நமக்காகவே பத்மாசன நிலையில் சடா முடியோட முறுக்கு மீசையோட அமர்ந்திருக்க நம்ம பாண்டி தெய்வதாங்க. உங்களோட குறைகள் எல்லாத்தையும் போய் கண்ணீர் மல்க நம்ம பாண்டி ஐயாட்ட சொல்லிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். மகிழ்வித்து மகிழ்வோம்.